மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மலேசியாவுக்கு அரசுமுறை பயணமாக வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க மலேசிய வாழ் இந்தியர்கள் தயாராகி வருகின்றனர். இந்தியாவிலிருந்து சென்று பல தலைமுறைகளாக மலேசியாவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர், வர்த்தக மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பிரதமர் மோடியின் வருகையை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய மலேசிய வருகையை பலரும் அதிகம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்தியாவிலிருந்து இங்கு பல தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்திய வம்சாவளியினராக இருக்கட்டும், இந்தியாவிலிருந்து இங்கு பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கட்டும், மலேசியர்கள், குறிப்பாக வர்த்தக பொருளாதார குடிவரவு வட்டாரங்களை சேர்ந்தவர்கள் மற்றும் வல்லுநர்கள், இப்படி பலரும் இந்த இரு நாடுகளுடைய சந்திப்பிற்கு பிறகு பல திட்டங்கள், சலுகைகள் அறிவிக்கப்படும் என்று அதிகம் எதிர்பார்க்கின்றனர். மலேசியர்கள் பொதுவாக பாரத பிரதமர் அவர்களை மிக துணிச்சலான ஒரு தலைவர், குறிப்பாக உள்நாட்டு பிரச்சனைகள், அண்டை நாடுகளுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் மேலை நாடுகள் கொடுக்கக்கூடிய வர்த்தக அழுத்தங்களை எந்த ஒரு பயமும் இல்லாமல் எதிர்கொள்பவர், முன்னெடுத்த காலை பின் வைக்காதவர் என்றும் மிக துணிச்சலான திறமையான ஒரு தலைவர் என்றும் தான் பார்க்கின்றார்கள். ஆகவே மலேசிய பிரதமர் மாண்புமிகு டத்துஸ்ரீ டாக்டர் அன்வார் இப்ராஹிமுக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் இடையிலான இந்த சந்திப்பிற்கு இரு நாட்டாரும் இரு அரசாங்கமும் பெரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாரத பிரதமர் அவர்களுக்கு 1000 பேர் கொண்ட நடனம் ஒன்றை படைக்க இருக்கின்றார்கள், நடன மணிகள். இந்த மலேசிய இந்தியாவுக்கு இடையிலான இந்த சந்திப்பானது இரு நாட்டுக்கும் மிக பெரிய வெற்றியை ஈட்டி தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடிக்கு கலை நிகழ்ச்சிகளுடன் வரவேற்பு அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.